அருள்மிகு பழண்டியம்மன் திருக்கோயில், செம்பாக்கம், சென்னை 73. இத்திருக்கோயில் பல ஆண்டுகளாக கோயில் இல்லாமல் ஒரு கல்லில் மஞ்சள் பூசி பொட்டிட்டு வணங்கி வந்தார்கள். அங்குள்ள ஒரு சக்தி கோயில் கட்ட தூண்டி 1989 சிறிய அளவில் கோயில் கட்டி பூஜை நடைபெற்று வந்தது. நாளடைவில் ரோடு உயர கோயில் தரைமட்டத்தில் ஆகி மழை காலங்களில் மழைநீர் உள்ளே வருவதும், மேலும் இக்கோயில் பகுதி பகுதியாக கட்டியதில் மேலே ஒழுகுவதுமாக அதை சீர் செய்வது உறுதியாகாது என்று அந்த கோயிலை முற்றிலுமாக அகற்றி புதியதாக உறுதியாக சிறப்பாக கட்டிட முன்வந்தார்கள். எல்லாம் அந்த அம்பிகையின் திருவருளே. அனைவரின் மனதிலும் புதிய கோவில் அமைக்கும் எண்ணம் தோன்றியது. இங்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு, அதை பலரும் அறிவார்கள். புதிய கோயில் அமைத்திட முடிவு செய்து அதன்படி 2/2/2025 அன்று பாலாலயம் என்ற அங்கு உள்ள சுவாமியை அத்திப்பலகையில் ஆவாகனம் செய்து அதை ஒரு இடத்தில் நித்திய பூஜைக்காக வைத்து கோயிலை முற்றிலுமாக அகற்றி புதிய ஒரு கோயிலை தொடர்ந்து சிறப்பாக காலத்திற்கும் இருக்கும்படியாக சிறப்பாக கட்டப்பட்டது. அது உருவானதின் தொகுப்பு இதோ இனி வருவது. இதுதான் பழைய பழண்டியம்மன் கோயில் தரைமட்டத்தோடு இருக்கிறது. 2/2/2025 அன்று பாலாலய பூஜை நடைபெற்றது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். சீக்கிரமே கோயில் சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒருமித்த எண்ணத்தோடு அனைவரும் பிரார்த்தனை செய்தார்கள். பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அத்திப்பலகையை ஒரு இடத்தில் பூஜைக்காக வைக்கப்பட்டது. பின் அந்த இடத்தில் உள்ள கோயிலை அகற்றப்பட்டது. கோயில் முற்றிலுமாக அகற்றி அந்த இடத்தை சரி செய்து சுத்தம் செய்யப்பட்டது. அதன்பின் புதிய கோயில் கட்டிட அங்கு பூமி பூஜை செய்யப்பட்டது. இந்த பூமி பூஜையானது பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை 4:30 முதல் 6:30க்குள் நடைபெற்றது. அதில் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அந்த அதிகாலை நேரத்திலும் அனைவரும் வந்து முழு ஈடுபாட்டுடன் கலந்து கொண்டு சிறப்பித்து சீக்கிரமே கோயில் அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த ஒருமித்த பிரார்த்தனையே மற்றும் அனைவரின் பக்தியே சீக்கிரம் ஆலயம் அமைய உதவியதாக இருக்கும். அடுத்து இதோ தண்ணீருக்காக போர் போடும் பணி. போர் போட்டு முடித்து அடுத்து கோயில் கட்ட அஸ்திவாரம் போட்டு கோயில் பணி தொடங்குகிறது. தினமும் கூடவே இந்த கோயில் திருப்பணி கமிட்டி மற்றும் நிர்வாக கமிட்டியினரும் கூடவே இருந்து தினசரி படிப்படியாக நடைபெறும் ஒவ்வொரு வேலையும் பார்த்து செய்து சிறப்பாக அமைய கூடவே இருந்து உதவி செய்ததனால் சிறப்பாக அமைந்தது. இதோ கோயில் அம்பிகைக்காக எழுப்பப்பட்டுள்ளது. சுற்றிலுமாக காங்கிரீட் சுவராக போட்டு கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு காங்கிரீட் சுவர் போடப்பட்டது. காங்கிரீட் சுவர் அதோடு அதில் கோயில் இந்த வடக்கு புறம் ஒரு வாசல் படி வைக்கப்பட்டிருக்கிறது. அது சில கூட்ட நேரத்தில் சிறிய கோயிலாக இருக்கிறது. உள்ளே சென்று அதே வழியாக வெளியில் வருவது சிரமமாக இருப்பதால் உள்ளே சென்று அம்பிகையை தரிசித்து அப்படியே பிரதர்ஷனமாக வந்து வடக்கு வாயில் வழியாக வெளிவருவது போல் அமைதர வேண்டும் என்று எண்ணம். அதன்படி அமைக்கப்பட்டது. இதோ மண்டபம் போடப்பட்டது. அதன்பின் இது கருங்கல் வாசக்கால் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே கிட்டத்தட்ட
அந்த பணி முடிந்திருக்கிறது. அடுத்தது பூச்சி வேலை தான் பாக்கி. கிட்டத்தட்ட இது முடிஞ்சது. கருங்கல் வாசக்கால் வைக்கப்பட்டு விட்டது. அதன்பின் இந்த கோயில் முகப்பு, அதன் மேல் கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. இதோ சன்னதிகள் வைப்பதற்கு ஒவ்வொன்றாக பிரித்து கட்டியிருக்கிறார்கள். வடக்கு வாசல் பூச்சி வேலை நடந்திருக்கிறது. துவாரபாலக வேலை நடந்திருக்கிறது. திருப்பணி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. கோயில் இதோ முகப்பு மேலேயும் கட்டியுள்ளார்கள். இதோ துவார சக்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே அம்மன் வைப்பதற்கான பீடம், கருங்கல் பீடம் புதியதாக, இதுதான் புதிய அம்மன். மீதி சுவாமியெல்லாம் அதே வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ படிக்கட்டு அமைக்கப்பட்டுள்ளது. படிக்கட்டு அமைத்திருக்கிறதால் இதோ படிப்படியாக வேலை கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் வேலை செய்தவர்களும் முழு பக்தியோடு ஈடுபாட்டுடன் செய்ததால் சிறப்பாகவே எல்லாம் அமைந்தது. இது முன்னாடி இருப்பது சிம்மம் பலிபீடம் வைப்பதற்காக. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பெயிண்டிங் வேலை. இதோ பெயிண்ட் அடித்திருக்கிறார். நடுவில் கிருஷ்ணர், இந்த பக்கத்தில் ஆஞ்சநேயர், அந்த பக்கம் ராமர். இதோ உள்ளே மூலஸ்தான அம்மன், இங்கே இடதுபுறம் விநாயகர், வலதுபுறம் முருகர். இதோ கிரில் கேட்டு அமைக்கப்பட்டது. மேலே சீலிங் எல்லாம் பெயிண்டிங்லாம் ரொம்ப அருமையாக செய்து உள்ளார்கள். அடுத்து கோயில் பின்பக்கம் பக்கவாட்டிலெல்லாம் பெயிண்ட் அடிக்கும் வேலை சிறப்பாக நடைபெற்றது. இதே வடக்கு வாசல், அதன் மேல் அஷ்டலட்சுமி போட்டுள்ளார்கள். கோயில் வருவோர் அனைவருக்கும் அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் என்றதற்காக அஷ்டலட்சுமியை போட்டுள்ளார்கள். இதோ முகப்பு பெயிண்ட் அடிக்கப்பட்டது, அழகாக காட்சி தருகிறது. இதோ பக்கவாடு சுவல் கீழே பெயிண்டும் அடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட வேலை முடிந்து அடுத்து யாகசாலை, யாக குண்டங்கள் கட்டப்பட்டது. விநாயகருக்காக ஒரு வேதிகை குண்டம், முருகப்பெருமானுக்காக ஒரு வேதிகை குண்டம், விமானத்திற்காக வேதிகை குண்டம், கிருஷ்ணருக்காக ஒரு வேதிகை குண்டம். அடுத்து அம்பிகைக்கு பழனி அம்மனுக்காக, அம்மன் புதியது கோயிலும் புதியதா, அம்மனுக்காக பஞ்சகுண்டபட்சமாக 5 குண்டங்கள் போட்டு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மொத்தம் 5 வேதிகை 9 குண்டங்களுடன் இந்த யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது. யாகசாலை வேதிகை குண்டம் கட்டி அதன் பின் அதற்கு வர்ணம் பெயிண்ட் அடிக்கும் பணி. விநாயகருக்காக உள்ள வேதிகை மற்றும் ஹோமகுண்டம். இது முருகப்பெருமானுக்கு உள்ள வேலை வேதிகை, அந்த அறுகோண குண்டம். அடுத்து விமானத்திற்காக உள்ள வேதிகையும் அதற்கான ஹோமகுண்டமும். அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ண பகவான், அதிலே ஆஞ்சநேயருக்கும் சேர்த்து செய்தார்கள். அடுத்து மூலஸ்தான அம்பிகையான ஸ்ரீ பழனி அம்மனுக்காக உள்ள வேதிகை, அதை சுற்றி 5 குண்டம். முன்பக்கம் அரசிலை என்னும் யோனி குண்டம். இதோ தென்பகுதியில் பத்மகுண்டம். இதோ மேற்கு பகுதியில் அரசிலை என்னும் யோனி குண்டம். இதோ வடக்கில் ஒரு பத்மகுண்டம். அடுத்து 4 பக்கம் 4 குண்டம் அமைத்து ஈசானியத்தில் ஒரு விருத்த குண்டம். ஆக அம்பிகைக்கு பஞ்சகுண்ட பட்சம் போட்டு அம்பிகைக்கு சக்தி அதிகமாக வேண்டும், வேண்டுவோர்க்கு வேண்டியதை வேண்டியவாறு வரவைத்து காத்தும் அம்பிகையாக சிறப்பாக இருக்க வேண்டுமென்று பஞ்சகுண்டபட்சம் போட்டு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதோ யாகசாலையில் கலச சொம்புகள், தேங்காய் வைத்து முதல் கால பூஜை முடிந்தவுடன் எடுத்த படம். அந்த நேரத்தில் மழையும் இல்லாமல் ஒத்துழைப்பு தந்தது. எல்லாம் ஒவ்வொருவரும் கூட இருந்து எல்லாம் ஒத்துழைப்போடு எல்லாம் செய்தார்கள். எந்த குறையுமின்றி சிறப்பான முறையில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
இது மூலஸ்தானம் அம்மனுக்காக செய்த வேள்வி. அடுத்து இதோ உள்ளே சன்னதி வந்துவிட்டது. விநாயகர், இதோ மூலஸ்தான பழனி அம்மன், இதோ முருகப்பெருமான். அதை சுற்றி வலம் வரும்போது முப்பெரும் தேவியர். இதோ லக்ஷ்மி தேவி, அடுத்து சரஸ்வதி தேவி, அடுத்து துர்கா தேவி. பூஜையில் நித்தியம் அபிஷேகம் பூஜை செய்யும்படி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி முப்பெரும் தேவியும் 3 புறமும். அடுத்து இங்கே ராமர், சீதை, லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர். அடுத்து ஸ்ரீகிருஷ்ண, அடுத்து பக்த ஆஞ்சநேயர். ராமர், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் 3ம் ஒரே பகுதியாக சிறப்பாக. இதோ சிம்மம் பலிபீடம் ஆக சிறப்பான முறையில் அமையப்பெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 4/9/2025 அன்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மண்டலாபிஷேக பூஜையும் நடைபெற்று சிறப்பாக பக்தர்களில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரவர் வேண்டியவாறு வேண்டிய வண்ணம் கிடைத்தர அம்பிகை அருள் புரிய வேண்டும். இதை காணும் அனைவரும் சகல நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ அம்பிகை அருள் புரிய வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. ஓம் ஓம் ஓம்